கிட்டத்தட்ட 1 இயர் ஆச்சு எனக்கு பிரேக்கப் ஆகி. அதுக்கப்புறம் நான் இந்த இன்ஸ்டாகிராம் பேஜ், யூடியூப் பேஜ் இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி பல பேருக்கு கால் கன்சல்டேஷன் கொடுத்து அவங்களோட கதையெல்லாம் நான் கேட்டு அதுக்கப்புறம் அனலைஸ் பண்ணி ஒரு பேட்டர்ன் டிரைவ் பண்ணி எந்த அளவுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் நம்மளையும் நம்மளோட செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டையும் ஹர்ட் பண்ணுது அப்படின்ற விஷயத்த நான் கண்டுபிடிச்சேன். ஸோ அதை பற்றி தான் அதில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அதை எப்படி மாற்றலாம் அப்படின்ற விஷயத்துக்கான சொல்யூஷனையும் நான் சேர்த்து கொடுக்குறேன். ஓகே, ஸோ இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். தயவு செஞ்சு ஏதாச்சும் நோட் எடுத்துகிட்டு வந்து பாருங்கள். சும்மா அதுக்கப்புறம் ஃபோனில் பார்த்துட்டு எதையுமே அப்ளை பண்ணாமல் இருக்காதீங்க. தயவு செஞ்சு இருக்காதீங்க. பார்த்து நோட்ஸ் எடுத்தால் தான் யூ வில் கெட் த வேல்யூ. உங்களுக்கு இப்போ பிரேக்கப் ஆகிடுச்சு. உங்களை கூப்பிட்டு வந்து நான் இங்கே உட்கார வச்சுட்டு இப்போ உனக்கு எதுப்பா நல்லது அப்படின்னு கேட்குறேன். சும்மா கேட்குறேன், எதுப்பா நல்லது அப்படின்னு கேட்குறேன். என்ன சொல்லுவீங்க? என்னை பார்த்துக்கிறது, என் கெரியரை பார்த்துக்கிறது, என் ஃபேமிலியை பார்த்துக்கிறது, இதுதான் நல்லது. யூ நோ தட் இதான் நல்லதுன்னு சொல்லிட்டு எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். பட் ஸ்டில் நீங்கள் அதை கேட்குறதே இல்லை. நீங்கள் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் சொல்கிறத தான் கேட்குறீங்க. சப்கான்ஷியஸ் மைண்ட்னா ஒன்றும் இல்லை. இப்போது எல்லாருக்கும் தெரியும், ஏதாவது எதுக்கும் சொல்லிக்கிறேன், ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் நடக்கிறீங்கல்ல, நடக்கும்போது என் முட்டி அப்படி மடக்கி அங்கே கீழே இருக்கிற ஜாயிண்ட் அப்படி இறக்கி அப்படி நடக்கணும்னு யோசிப்பீங்களா? இல்லை. ஏன்னா உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டில் அது ஆல்ரெடி ப்ரோக்ராம் இருக்குது. இப்போ நான் முன்னாடி பின்னாடி வர்றது, இப்போ கையை ஆட்டுறது, இப்படி வாட்ச் அப்படி கொண்டு வருது, எல்லாமே என் மண்டையில் ப்ரீ ப்ரோக்ராம்டாக இருக்குது. அதனால என்னோட பிரெயினை நான் அதுக்கு கான்ஷியஸாக யூஸ் பண்ணலை. அதாவது என்னோட சுய புத்தியை யூஸ் பண்ணி என் கையை இப்படி தான் கொண்டு போகணும்னு சொல்லிட்டு நான் நினைக்கல. என்னோட சப்கான்ஷியஸ் பிரெயினே அதை ட்ரைவ் பண்ணுது. ஸோ இதுதான் சப்கான்ஷியஸ் பிரெயின் பண்ணுது. ஆனால் உங்களில் இருக்கிற பல பேரோட பிரச்சனை என்ன அப்படின்னா, உங்களோட கான்ஷியஸ் பிரெயின் சொல்கிறத கேட்காம உங்களோட சப்கான்ஷியஸ் பிரெயினோட அலைன் ஆகி வாழ்ந்துட்டு இருக்கீங்க. இப்போது இதுக்கு தெரியுது கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணுறது தான் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டோட அலைன்டாக இருக்கீங்க, அது கூட குடும்பம் நடத்துறீங்க, அதனால அது சொல்கிறத கேட்குறீங்க. ஓகே, யூ நோ யூ ஷுட் ஃபோக்கஸ் ஆன் யுவர் செல்ஃப், பட் யூ ஆர் சூசிங் திஸ். இது என்ன பண்ணும் சப்கான்ஷியஸ் மைண்டு? போய் கெஞ்சு, போய் அவள்கிட்ட பிச்சை எடு, போய் அவங்கள்ட்ட போயிட்டு ஏதாச்சும் ஒரு சான்ஸ் கிடைச்சிடாதான்னு பாரு, போய் அவளை ரிவெஞ்ச் எடு, எல்லார்ட்டையும் போய் உன் கதையை சொல்லி அழு, குழம்பு, குடி. இதுதான் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் சொல்லுது. ஏன்னா இதை ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது நீங்கள் கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஒரு எமோஷனல் ஓவர்வெல்மிங்கில் பண்ணுவீங்க. அப்புறம் பேட்டர்னாக மாறி அதுக்கிட்டே அடிக்ட் ஆகி அந்த பெயின்லேயே வாழ ஆரம்பிச்சிருவீங்க. சரி, இது 5% தான். 5க்கு 3 எழுதி வச்சுருக்கேன். 595 இதான் நமக்கு தெரியுது. இது சொல்கிற பேச்சை நம்ம கேட்க மாட்டோம், இது சொல்கிறத தான் நம்ம கேட்குறோம். இப்படி தான் இருக்கும். இதுக்கான காரணம் என்ன? நான் ஏன் இவன் பேச்சை கேட்கணும்? Why your subconscious mind is dominating you? Why it is dominating you? Subconscious mind அப்படின்றது ஒரு டூல். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் டே டு டே டாஸ்க்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நம்ம பிரெயின்லேயே இருக்கிற ஒரு ஆட்டோ கம்பைலர், அதுவே எல்லா விஷயத்தையும் பார்த்துக்கும். அதாவது ஆட்டோ மேனேஜர்னு சொல்லலாம், இல்லை நம்மளோட பிஏன்னு சொல்லலாம். அதுக்கு வந்துட்டு நம்ம சொல்லிட்டோன்னா போதும், அதுவே எல்லா வேலையும் பண்ணி முடிச்சிடும். அப்படிப்பட்ட டூல் தான் சப்கான்ஷியஸ் மைண்ட். ஆனால் நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டை நம்ம ஏன் முக்கால்வாசி டைம் தப்பாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, சர்வைவல் மோட். சர்வைவல் மோட்னா என்ன? சர்வைவல் மோட் இஸ் நத்திங் பட் when you are in chaos, it is the thing is used within yourself to help yourself. ரொம்ப காம்ப்ளெக்ஸ் பண்ணி சொல்கிறேன், ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். என்னென்னா, ஒரு காட்டில் இருக்கீங்க. காட்டில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு புலியோ இல்லை ஒரு சிங்கமோ துரத்துது. என்ன பண்ணுவீங்க? ஒளிஞ்சுக்க ட்ரை பண்ணுவீங்க. நீங்கள் இங்கே இருக்கீங்க, சிங்கம் லயன் வருது. லயன் வந்தால் என்ன பண்ணுவீங்க? புல்லில் போய் ஒளிஞ்சிக்கலாமா, இல்லை புதரில் போய் ஒளிஞ்சிக்கலாமா, இல்லை மரத்தில் போய் ஒளிஞ்சிக்கலாமா? பிகாஸ் யூ வாண்ட் டு சர்வைவ். தட் இஸ் வாட் சர்வைவல் மோட் இஸ். நீங்கள் சர்வைவ் ஆகிறதுக்கு யூஸ் பண்ணுற பேர் தான் சர்வைவல் மோட். அவ்வளோதான். சரி, இந்த சர்வைவல் மோடில் இருக்கும்போது எப்படி இருக்கும்? ஒரு புலி உங்களை துரத்தினா எப்படி இருக்கும்? பயங்கர ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குமா? பயங்கர ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்கேருந்து இந்த ஸ்ட்ரெஸ் வருது? இது கொஞ்சம் டீப்பான கான்செப்ட், பட் உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன். நம்ம இதுக்குள்ளே கார்டிசால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹார்மோன் இருக்குது. இந்த எல்லாருமே இந்த மீமில் பார்த்துருப்பீங்க. ஒருத்தர் கையில் எப்படி வச்சுட்டு இருப்பான், ஒருத்தர் எப்படி சாஞ்சிட்டு இருப்பான். கேட்டால் ஹை கார்டிசால் லெவல், லோ கார்டிசால் லெவல்னு சொல்லுவாங்க. நீங்கள் இந்த வார்த்தையை கூட அடிச்சு பாருங்க.
கார்டிசால். மீம்னு அடிச்சு பாருங்க, யூ வில் கெட் இட் வாட் ஐம் ட்ரைங் டு சே. யா, இப்போது இந்த கார்டிசால்ன்ற ஹார்மோன் எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. இந்த மாதிரி புலி துரத்தும் போதோ சிங்கம் துரத்தும் போதோ ஒரு சர்வைவல் மோடுக்குள்ளே நம்ம போகும்போது இந்த கார்டிசாலோட லெவல்ஸ் ஹை ஆகுது, ஹை கார்டிசால் லெவல் ஆகுது. ஸோ ஸ்ட்ரெஸ் ஹார்மோன், அதாவது ஜென்ரலாக நம்மளோட ஸ்ட்ரெஸ் அதிகமாகி we are seeking external things. போதரோ இல்லை அப்படின்னா வந்துட்டு ஒரு மரமோ இல்லை ஒரு செடியோ எங்கேயாச்சும் ஒளிஞ்சிக்கலாம்னு சொல்லிட்டு தேடுறீங்களா? இப்போ இங்கே தான் ட்விஸ்ட்டு. இந்த கார்டிசால் லெவல் ஒரு தடவை நம்ம பாடிக்குள்ளே ப்ரொடியூஸ் ஆகும்போது அது நமக்கு ஒரு ட்ரக்ஸ் கொடுக்குது. ட்ரக்ஸ்ன்னு இல்லை, அதுலேருந்து ஒரு வகையான ஒரு ஹார்மோன் ப்ரொடியூஸ் ஆகுது. இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ ட்ரக்ஸ். ஸோ இதுலேருந்து அந்த ப்ரொடியூஸ் ஆகிற ட்ரக் என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம ரெகுலராக நம்ம சர்வைவல் மோடில் இருக்க நம்மளோட பாடிக்குள்ளே அது ஒரு அடிக்ஷனை க்ரியேட் பண்ணிடுது. அதாவது நம்மளுக்கு ஜென்ரலாகவே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிறத ரொம்ப பிடிச்சி போயிடும். இன் ஜென்ரலாகவே நம்ம ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தான் இருப்போம். ஸோ அதுதான் இந்த சர்வைவல் மோட் இது எல்லாமே பண்ணுது. இப்போ நம்ம டாபிக் உள்ள வருவோம். இப்போ என்னன்னா, நீங்கள் பிரேக்கப் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது நீங்கள் லவ் பண்ண பொண்ணோட உங்களுக்கு இல்லை பையனோட இல்லை புட்டுக்குச்சு அப்படின்னா எப்படி இருக்கும்? யூ வில் ஃபீல் த பெயின், யூ வில் சஃபர், இதெல்லாம் இருக்குமா? இப்போது திஸ் இஸ் அ கைண்ட் ஆஃப் அ ஸ்ட்ரெஸ். திஸ் ஸ்ட்ரெஸ் இஸ் ப்ரொடியூசிங் அ ட்ரக்ஸ் வேர் யூ கெட் அடிக்டட். This addiction is putting you in a loop. பெயின்ஃபுல்லாக இருக்குது, சஃபராக இருக்குது, ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்க, ட்ரக்ஸ் வருது. அடிக்ட் ஆகுறீங்க, பெயின்ஃபுல்லாக இருக்குது, ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது, ட்ரக்ஸ் ஹார்மோன்லேருந்து ட்ரக்ஸ் வருது. அடிக்ட் ஆகுறீங்க, பெயின்ஃபுல்லாகிறீங்க. என்ன தம்பி வாழ்க்கை இது? நம்மளால நமக்கும் பிரயோஜனம் இல்லை, இந்த ஊருக்கும் பிரயோஜனம் இல்லைன்ற மாதிரி ஆகிடுச்சு. வந்தான் சுட்டான் செத்தான் ரிப்பீட் மாதிரி அப்படியே நீங்கள் அந்த பெயின் அனுபவிச்சு ஸ்ட்ரெஸ் ஆகி அந்த ஸ்ட்ரெஸ்ஸு கூட ஜாயின் ஆகிடுவீங்க. அவ்வளோதான். இதை நான் ஏன் சிரிச்சிட்டு சொல்கிறேன் அப்படின்னா, நானும் அந்த இடத்துலலாம் இருந்திருக்கேன். ஸோ ஐ நோ யுவர் பெயின், பட் டேக் இட் லைட் மேன். ஓகே, வி கேன் டீல் திஸ். முன்னாடியே சொல்லியிருந்தேன் நீங்கள் எப்படி நடப்பீங்கன்னு. கால் எப்படி மடக்கி ஜாயிண்ட் எப்படி பண்ணி அப்படி நடக்கிறீங்க. பட் உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டில் அது ஆல்ரெடி ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு, பிகாஸ் நீங்கள் அதை ரெகுலராக பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. நீங்கள் அதே மாதிரி இந்த பெயின்ஃபுல்லான லூப்பில் இருக்கும்போது உங்களோட சப்கான்ஷியஸ் பிரெயினில் இந்த பெயின், இந்த சஃபரிங் எல்லாமே ஒரு பேட்டர்னாக ஃபார்ம் ஆகி இதுதான் அப்படின்ற மாதிரி மாறிடும். லைஃபே இப்படி தான் அப்படின்ற மாதிரி ஆகிடும். சிம்பிளாக என்ன அப்படின்னா, இந்த பிரேக்கப் பெயினில் போகிறதே உங்களோட பாடிக்கு ஒரு விதத்தில் பிடிக்க ஆரம்பிச்சிடும். சப்கான்ஷியஸ் பிரெயின் will slowly loves your pain. ஸோ அந்த பெயினுக்கு ஒரு மாதிரி அடிக்ட் ஆகிடுவீங்க அப்படின்றத தான் நான் சொன்னேன். ஸோ ஈவன் வந்துட்டு நீங்கள் வெளியில் சகஜமாக பேசினாலும், மித்தவங்கள்ட்ட நார்மலாக இருந்தாலும், ஈவன் எல்லாருக்கூடையும் நீங்கள் வெளியில் போய் என்ஜாய் பண்ணலாம், என்ன வேணால் பண்ணலாம். பட் உங்களை அறிஞ்சோ அறியாமலையோ உங்களுக்குள்ளே ஒரு பெயின் கோத்ரூ ஆகிட்டே இருக்கும். அந்த பெயினை நீங்கள் அப்படியே வச்சுட்டே இருப்பீங்க. எப்படின்னா, ஹாட் பேக்கில் போட்டு வைக்கிற இட்லி மாதிரி அது உங்களோட மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த வழியிலேயே இருப்பீங்க. ஏன்னா அந்த வலி உங்களுக்கு ஒரு கட்டத்து மேலே பிடிச்சிருச்சு. ரெகுலராக இருந்து அது உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டில் ஸ்ட்ராங்காக ஸ்டோர் ஆகி அதாவது உங்களுக்கு பிடிக்கலன்றது கான்ஷியஸாக தெரியும், பட் சப்கான்ஷியஸாக நீங்கள் அடிக்ட் ஆகி அதை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ திஸ் இஸ் வாட் ஹேப்பனிங். நெக்ஸ்ட் டாபிக் போகலாம். சரி பிரகதீஷ், இப்போ நான் அந்த வழியிலே இருக்கிறதுனால எனக்கு என்ன பிரச்சனை, இந்த ஸ்ட்ரெஸ்லேயே இருக்கிறதுனால என்ன பிரச்சனை, இந்த லூப்லேயே நான் மாட்டியிருக்கிறதுனால எனக்கு என்ன தான் பிரச்சனை? சரி, அது உங்களை எதுவுமே பண்ணலைன்னு கூட வச்சுக்கலாம். ஆனால் உங்களெல்லாம் ஜென்ரலாக உங்களோட வாழ்க்கையிலே ஃபோக்கஸ் பண்ண முடியாது. அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க எப்படி இருக்காங்க, ஒரு தடவை பேசியிருக்கலாமோ, ஒரு தடவை இப்படி நடந்திருக்கலாமோ. நீங்கள் இங்கே தான் இருக்கீங்க, பட் யுவர் ஹார்ட் அண்ட் சோல் இஸ் தேர். அந்த பெயினை சீக் பண்ணி உங்கள் பாடி போய்கிட்டே இருக்குது, தெரிஞ்சோ தெரியாமலையோ. அந்த பெயினை தேடி ஓடிக்கிட்டே இருக்கீங்க. புரியுதா? இப்படி ஓடிக்கிட்டே இருக்கீங்க. ஸோ இப்படி ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால உங்களால் ஒரு விஷயத்தை கான்சென்ட்ரேட்டடாக பண்ண முடியாது. ஸோ த ஃபஸ்ட் பாயிண்ட் இஸ் wherever, அந்த டயலாக் வேணாம், ஜஸ்ட் டிஸ்ட்ராக்டட் எனர்ஜி. ஓகே, இப்போது டிஸ்ட்ராக்டட் எனர்ஜினா
இப்போ நான் இந்த வேலை செய்யும்போது, இப்போ போர்டில் எழுதிட்டு இருக்கும்போது நான் வந்துட்டு என்னோட பாஸ்ட் லைஃப்பை பற்றி திங்க் பண்ணிகிட்டே எழுதுனேன் அப்படின்னா ஐ கான்ட் ஏபிள் டு ஃபோக்கஸ். என்னால் பேச முடியாது. நான் சொல்கிற வார்த்தைகள் தப்பாக வரும். நான் முழு அட்டென்ஷனையும் போட்டு பேசும்போது தான் நான் சொல்கிற வார்த்தைகள் கரெக்டாக இருக்கும். என்னோட ஒர்க்கு ஓரளவுக்கு நேர்த்தியாக இருக்கும். இப்போது உங்களோட எனர்ஜி டிஸ்ட்ராக்டடாக இருக்குன்றதுனால யூ கான்ட் ஏபிள் டு ஃபோக்கஸ். பிகாஸ் வேர் எவர் யூ ஃபோக்கஸ் கோஸ் எனர்ஜி வில் ஃப்ளோஸ். இப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் இங்கே இருக்கீங்க, உங்கள் எக்ஸ் இங்கே இருக்காங்க. இப்போ இந்த கோட் எழுதிடலாம், நல்லாயிருக்கும். எழுதுனா நல்லாயிருக்கும். வேர் எவர் யுவர் ஃபோக்கஸ் கோஸ் எனர்ஜி ஃப்ளோஸ். இப்போது உங்கள் கெரியர் மேலே, உங்கள் லைஃப் மேலே, உங்கள் ஃபேமிலி மேலே நீங்கள் உங்கள் எனர்ஜி எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் பிகம் பெட்டர். பட் சப்கான்ஷியஸாக நீங்கள் அந்த பெயினுக்கு அடிக்ட் ஆகிருக்கீங்க. அந்த பெயின் எதோட கோரிலேட் ஆகிருக்கு? ஆப்வியஸ்லி அவங்களோட எண்ணங்கள், அவங்கள பற்றியான சிந்தனைகள், அவங்கள பற்றி தான் நினச்சிட்டு இருப்பீங்க. ஸோ யுவர் எனர்ஜி இஸ் ஃப்ளோயிங் டு தெம். ஹீ ஆர் ஷீ whomever it may be. அவங்க, நீங்கள் லெஸ்பியனாக இருங்க, கேவாக கூட இருங்க, அவங்கள பற்றியே தான் நினச்சிட்டு இருக்கீங்க. அப்புறம் எப்படி இது எல்லாமே பெட்டர் ஆகும்? எப்படி உங்கள் கெரியர் பெட்டர் ஆகும்? எப்படி உங்களுக்கு வேலை கிடைக்கும்? எப்படி உங்களால் ஸ்டடீஸில் ஃபோக்கஸ் பண்ண முடியும்? பிகாஸ் வேர் எவர் ஃபோக்கஸ் கோஸ் எனர்ஜி வில் ஃப்ளோஸ். எனர்ஜி இஸ் ஃப்ளோயிங் ஹியர், நாட் ஹியர். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். எக்ஸ்ட்ராக்டட் எனர்ஜி இஸ் டிஸ்ட்ராக்டிங் யுவர் ஃபோக்கஸ். Love the victim mode. victim modeனா என்ன? அழகான ஒரு விஷயம். victim modeனா என்ன? அதாவது நான் பாவம். இப்போ எப்படின்னா, நான் பாவம்னு சொல்கிறதே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும். அதாவது மித்தவங்க எல்லாம் உங்களை பாவமாக பார்க்குறது, பாவண்டா இவனுக்கே பிரேக்கப், பாவண்டி இவளுக்கே பிரேக்கப் ஆகிடுச்சு, பாவண்டா அதனால தானே அவன் படிக்கல, பாவண்டா. யூ லவ் தட் பாவம். உன்னை நீயே பாவம்னு உனக்கு சுற்றி இந்த ஊரும் உலகமும் சொல்கிறது உனக்கு பிடிச்சி போயிடுச்சு. அதான். ஸோ அதனால் நீ விக்டிம் மோடில் இருக்கிறது உனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும். ஏன்னா உனக்கு எல்லாருமே இறக்கம் காட்டுறாங்களா, அந்த இறக்கத்துக்காக நீ இப்படியே விக்டிம் மோட்லேயே இருப்ப. பிரேக்கப் பெயினை வந்துட்டு காமிச்சு நான் பாவம் அந்த மோட்லேயே இருப்பேன். இது என்ன பண்ணும் அப்படின்னா, பாவம்னு சொன்னீங்கன்னா கடைசி வரைக்கும் பாவமாக தான் இருப்பேன். பாவம்னா கருணை காட்டுவாங்க, பட் அன்பு தர மாட்டாங்க. மேபி உங்கள் ஃபேமிலி தருவாங்க, பட் மற்றவங்களுக்கு அந்த அவசியம் கிடையாது. விக்டிம் மோட்ல இன்னொரு கோர் பார்ட் என்னன்னா பிளேமிங். அதை சொல்ல மறந்துட்டேன். இப்போ என்னன்னா, உங்கள்கிட்ட வந்துட்டு உங்கள் பிரேக்கப் கதையை கேட்குறாங்க யாராச்சும் ஒருத்தர் அப்படின்னா, சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மொத்த தப்பு என் எக்ஸ் மேலே தான், அவன் தான் என்னை விட்டுட்டு போயிட்டான், அவன் தான் என்னை ஏமாத்திட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. இப்போது மொத்த தப்பு அவங்க மேலே தான், அந்த பையன் மேலே தான், இல்லை அந்த பொண்ணு மேலே தான் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா, அப்படி சொல்லும் போது உங்களுக்கு எப்படி இருக்குது? நல்லா நோட்டீஸ் பண்ணுங்கள். அதை சொல்லும் போது எப்படி இருக்குது? ரொம்ப அன்கான்ஷியஸான விஷயம், உங்களுக்கே இது தெரியாது. நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அவங்க மேலே தான் எல்லா தப்பும், நான் எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லும்போது யூ ஆர் கெட்டிங் அ சாட்டிஸ்ஃபேக்ஷன். என் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு கிடைக்கிற அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன், அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனே உங்களை விக்டிம் மோடில் இருக்கிறதுக்கு இன்னும் புஷ் பண்ணும். ஸோ அதுதான் அந்த விக்டிம் மோட். பிளேமிங் அதர்ஸ் வில் டூ. ஏன்னா பிரேக்கப் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூஷன் இருக்கோ அவங்களுக்கும் அந்த கான்ட்ரிபியூஷன் இருக்குது. ரெண்டு பேரை மேலே தான் அங்கே தப்பு, உங்கள் மேலே மட்டும் தப்புன்னு இல்லை, அவங்க மேலே மட்டும் தப்புன்னு இல்லை. அண்ட் லாஸ்ட் பாயிண்ட், சீக்கிங் வேலிடேஷன். இதெல்லாம் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் பிரேக்கப்பில் இருக்கும்போது இருக்கும், இல்லை இப்போ கூட இருக்கும். கரெக்டாக தான் சொல்கிறேன். என்னன்னா, இப்போ சீக்கிங் வேலிடேஷன் இந்த விஷயத்தை நம்ம நல்லா நோட்டீஸ் பண்ணும்போது யோசிச்சு பாருங்களேன். இப்போ சீக்கிங் வேலிடேஷன்னா என்ன? யாராச்சும் உங்களை பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னால் தட் இஸ் அ வேலிடேஷன் யூ ஆர் கெட்டிங் ஃப்ரம் அவுட் சைட். இப்போது சீக்கிங் வேலிடேஷன் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் ஒரு வேலிடேஷனுக்காக எதிர்பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. ஒன்றும் இல்லை கைஸ், என்னோட ஐஃபோன் ஸ்டோரேஜ் வந்துட்டு ஃபுல்லாகிடுச்சு, க்ளவுடெல்லாம் வாங்கி வச்சுருக்கேன், என்ன பிரச்சனைனே தெரில, சரி விடுங்க. இப்போது நான் 3 விஷயம் சொல்கிறேன். ஒன்று, சீக்கிங் வேலிடேஷன் அப்படின்ற விஷயத்தை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். சீக்கிங் வேலிடேஷனில் என்னென்னா, ஃபஸ்ட்டு அவங்கள ரிவெஞ்ச் எடுக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணும்.
இல்லை அப்படின்னா அவங்க நம்மளுக்கு பாவ மன்னிப்பு வழங்கணும், அவங்க ஒரு ஃபர்கிவ்னஸ் நமக்கு தரணும் அப்படின்னு தோணும். இல்லை அப்படின்னா நமக்கு ஒரு க்ளோஷர் கிடைச்சா பெட்டராக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தோணும். இப்போது இந்த 3 விஷயத்தையும் நல்லா நோட்டீஸ் பண்ணீங்க அப்படின்னா, யூ வாண்ட் சம்திங் ஃப்ரம் யுவர் எக்ஸ். இப்போ எக்ஸ் கிட்டேருந்து நீங்கள் இந்த விஷயத்தெல்லாம் சீக் பண்ணுறீங்க. ஸோ இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே நீங்கள் சீக் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரிவெஞ்ச் எடுக்கிறீங்க. ரிவெஞ்சுன்னு என்ன பண்ணுறீங்க? வேறு ஒரு பொண்ணை வந்துட்டு உஷார் பண்ணுறதோ, இல்லை வேறு ஒரு பையனை உஷார் பண்ணுறதோ, இல்லை அப்படின்னா ரிவெஞ்ச் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் போயிட்டு அவங்கள பற்றி வத்தி வைக்கிறதோ, இல்லை அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போயிட்டு தப்பாக பேசுகிறதோ, இது எது பண்ணாலுமே அவங்க ஹர்ட் ஆகலைன்னு வச்சுக்கலாம். ஹர்ட் ஆகலை, அஃபெக்ட் ஆகலை, தே ஆர் லிவிங் வெரி பீஸ்ஃபுல்லி, வெரி ஹாப்பிலி. எப்படி இருக்கும் உங்களுக்கு? நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி அவங்க கஷ்டப்படலை, கவலைப்படலை, உங்களுக்கு அந்த வேலிடேஷன் கிடைக்கல. ஸோ இன்னும் அந்த வேலிடேஷனை தேடி ஓடுவீங்க. அடுத்தது ஃபர்கிவ் பண்ணல, உங்களை அவங்க மன்னிக்கலை, நீங்கள் பண்ண தப்புக்கு அவங்க மன்னிக்கலை, இல்லை அப்படின்னா மன்னிப்பு தரல அப்படின்னு நினச்சிங்கன்னா, அவங்க உங்களுக்கு தந்த ஒரு பெரிய மன்னிப்பு என்ன அப்படின்னா உங்களை விட்டது. ஏன்னா உங்கள் கூட அவங்க கடைசி வரைக்கும் இருந்து உங்களை இன்னும் டார்ச்சர் பண்ணியிருக்கலாம். பட் உங்களை விட்டுட்டு நல்லா இருந்துட்டு போய் தொலைன்னு விட்டுட்டாங்கல்ல, இப்போ நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஃபோக்கஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் எல்லாத்துக்கும் ஸ்டெப் எடுத்து உங்கள் லைஃப்பை மாற்றலாம். எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ அவங்க விட்டுட்டு போனதான் இஸ் ஃபர்கிவ்னஸ். அப்புறம் ரிவெஞ்சை பற்றி ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் சொல்லணும்னு நினச்சேன். இது வந்துட்டு இந்த டாபிக் பற்றி இல்லை, ஜென்ரலாக சொல்கிறேன். ஏன் ரிவெஞ்ச் எடுக்கணும்? அவங்க ரிவெஞ்ச் எடுத்து ஹர்ட் ஆகுறாங்க, இல்லை அதெல்லாம் ஓகே, வேலிடேஷன் அதெல்லாம் இருக்கட்டும். நீங்கள் முன்னாடி லவ் பண்ண பையனோ பொண்ணும் அது அவங்கள பொறாமப்பட வைக்கிறதோ, இல்லை அப்படின்னா அவங்கள ஏதோ ஒரு வகையில் ஹர்ட் பண்ணுறதோ எந்த வகையில் நியாயம்? லவ் பண்ணீங்க, செட் ஆகலை, பிரிஞ்சிட்டீங்க, அவ்வளோதானே. நீங்கள் டாக்ஸிக்காக இருந்திருக்கலாம், இல்லை நீங்கள் இன்செக்யூராக இருந்திருக்கலாம், இல்லை அவங்க இன்செக்யூராக இருந்திருக்கலாம், டாக்ஸிக்காக இருந்திருக்கலாம், இல்லை உங்களை சீட் பண்ணியிருக்கலாம். சீட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க கேரக்டர் அவ்வளோதான், அவன் கேரக்டர் அவ்வளோதான், அவன் கேரக்டர் அவ்வளோதான். அதனால் இவ்வளோ ஒரு மட்டமான கேரக்டருக்கு போய் நான் ஏன்டா ரிவெஞ்ச் எடுக்கணும்? நான் என்ன இதுக்கு ரிவெஞ்ச் எடுக்கணும்? why should I waste my time, my valuable time? ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு முன்னாடி யோசிங்க. முன்னாடி லவ் பண்ணவங்க தானே, இதுக்கு மேலே என்ன ரிவெஞ்ச் எடுத்து என்ன கிழிக்க போகிறீங்க? நிஜமாக ஒன்றும் கிடைக்காது. ரிவெஞ்ச் எடுத்தால் ஒரு 5 நிமிஷத்துக்கு சந்தோஷமாக இருக்கும். அப்புறம் ஒரு நாள் கழிச்சே உங்களுக்கு பழைய மெமரிஸ்லாம் ஹிட் ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம கூட லவ் பண்ண போகணும் தானே, லவ் பண்ண பையன் தானே, இப்படி பண்ணிட்டோமே தோணும். ஏன்னா தோணி சொல்லியிருக்காங்க. அதனால் தயவு செஞ்சு ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நினைக்காதீங்க. அடுத்த விஷயம் க்ளோஷர். சில பேரோட எக்ஸ் என்னோட எக்ஸ் க்ளோஷர் தரல. எனக்கு வந்துட்டு இது ரொம்ப ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஒரு 6 மாதமாக இத்தனை விஷயம் நம்ம படிக்கிறோம், ஏன் க்ளோஷர் தரல அப்படின்ற விஷயத்துக்கு எனக்கு ஐடியாவே கிடைக்கல. பட் ஒரு சிம்பிளஸ்ட் ஃபேக்ட் என்ன அப்படின்னா, ஒரு ஹார்ஷ் ட்ரூத் என்ன அப்படின்னா, தே ஹேட்டட் அஸ் டு த கோர். வெறுத்துட்டாங்க. க்ளோஷர் தர முடியாத அளவுக்கு நம்மளை வெறுத்துட்டாங்க. அதுதான் உண்மை. இந்த உண்மையை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறது தான் ரியல் க்ளோஷர். அவங்க க்ளோஷரே உங்களுக்கு க்ளோஷர் தராதுதான்னு சொல்ல வரேன். அதாவது இப்போது க்ளோஷர் தரதுக்கு உங்கள்கிட்ட பேசணும். அந்த அளவுக்கு உங்கள்கிட்ட பேசவே விருப்பம் இல்லை அப்படின்னா எந்த அளவுக்கு உங்களை வெறுத்து ஒதுக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சு பாருங்க. அவ்வளோதான், வெறுத்து ஒதுக்கிட்டாங்க. இதுதான் அவ்வளோ ஹார்ஷான ஒரு ரியாலிட்டி. இதை நீங்கள் ஏற்றுக்கிற ஒரு மனப்பான்மைக்கு வரணும். நான் பல வீடியோவில் வந்துட்டு எப்படி ஓவர் கம் பண்ணி வரணும் அப்படின்ற விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். பட் இந்த வீடியோவில் நான் சிம்பிளாக என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஆக்ட் அக்கார்டிங் டு யுவர் கான்ஷியஸ் பிரெயின். அதாவது உங்களுக்கு கான்ஷியஸாக சில ஆக்டிவிட்டியை நீங்கள் ரெகுலராக பண்ணீங்க அப்படின்னா உங்களோட பிரெயினில் அது ஆட்டோமேட்டிக்காக ப்ரோக்ராம் ஆகிடும். சரி, நான் என் பிரெயின் சொல்கிறத கேட்குறேன். அதாவது என் பிரெயினுக்கு ஆக்சுவலாக என்ன தேவையோ அதை நான் பண்ணுறேன். என்னோடய கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணுறது, என் லைஃப்பில் ஃபோக்கஸ் பண்ணுறது, இது எல்லாத்தையுமே நான் ப்ராப்பராக பண்ணுறேன். கிரேட். பட் என்னோடய சப்கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து எனக்கு அந்த தாட்ஸ் வந்துட்டே தானே இருக்கும், அந்த பெயின் இருந்துக்கிட்டே தானே இருக்கும், அந்த ஸ்ட்ரெஸ் இருந்துகிட்டே தானே இருக்கும். அஃப்கோர்ஸ் இட் வில். ஸோ அதெல்லாம் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா, யூ ஷுட் ஸ்டார்ட் இக்னோரிங் இட். ஓகே, இவ்வளோ நேரம் நீங்கள் இந்த வீடியோ பார்த்ததில் கிளியராக ஒரே ஒரு பாயிண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, யூ ஆர் நாட் யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட், நாட் ஈவன் யுவர் கான்ஷியஸ் மைண்ட். பட் அது வேறு டாபிக். நீங்கள் உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் கிடையாது. ஓகே, அது ஜஸ்ட்டு உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் தர ஒரு மேனேஜர். அதை கொஞ்ச நாளைக்கு நீங்கள் இக்னோர் பண்ணிவிட்டு ஒரு அன்எம்ப்ளாய்டாக நீங்கள் கொஞ்ச நாளைக்கு வச்சுருந்தீங்க, அதோட பேச்சை நீங்கள் கேட்காம நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, இவென்ச்சுவலி உங்களோட கான்ஷியஸ்னஸோட பிரெயினோட ஆக்டிவிட்டீஸ் ரெகுலராக உங்களோட சப்கான்ஷியஸ் பிரெயினில் பதிய ஆரம்பிச்சிடும். அதாவது உங்களோட சப்கான்ஷியஸ் பிரெயினை நீங்கள் இக்னோர் பண்ண
இக்னோர் பண்ண உங்களோட கான்ஷியஸ் பிரெயினோட ஆக்டிவிட்டீஸ் இதில் இம்ப்ரிண்ட் ஆக ஆரம்பிக்கும். பட் அதையும் மீறி ஒரு சில டைம் உங்களோட சப்கான்ஷியஸ் பிரெயின் உங்களை ஓவர் அட்டாக் பண்ணி ஒரு சில வேலையை பண்ணும். மேபி அவங்களுக்கு கொடுக்குற மிஸ்டேக் காலாக இருக்கலாம், இல்லை ஒரு டைம் அவங்களோட ஃபோட்டோஸ் பார்க்குறதா இருக்கலாம், இல்லை அவங்களுக்கு கால் பண்ணணும்னு நினைக்கிறதா இருக்கலாம், ஏதோ ஒன்று இது மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயத்த பண்ணலாம். இல்லை அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் புலம்புறதா இருக்கலாம், யார்கிட்ட இது மாதிரி பல விஷயங்கள். இது எல்லாத்தையுமே சில டைம் உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் உங்களை ஓவர் டேக் பண்ணி பண்ணும். பட் அப்போல்லாம் நீங்கள் ரெகுலராக அதை வந்துட்டு ஃபர்கிவ் பண்ணி, சரி ஓகே ஒரு டைம் தானே தெரியாமல் பண்ணிட்டோம், இட்ஸ் ஓகே இனிமே மாற்றிக்கலாம் அப்படின்ற ஒரு மனநிலைமையில் நீங்களே உங்களை ஃபர்கிவ் பண்ணி திருப்பி 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 கான்ஷியஸாக அந்த ஆக்டிவிட்டியே பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் ஒரு டைம் கால் பண்ணுறீங்க, தெரியாமல் பண்ணிட்டோம், இட்ஸ் ஓகே, தெரியாமல் இதை பண்ணிட்டோம், தெரியாமல் இது மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டோம், தெரியாமல் அவளை பற்றி ரொம்ப நேரம் ஓவர் திங்க் பண்ணிட்டோம். இந்த மாதிரி எது பண்ணாலுமே என்னோட சப்கான்ஷியஸ் பிரெயின் தான் அதை தெரியாமல் பண்ணிருச்சு, நான் இதை எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே உங்களுக்கு ஒரு ஃபர்கிவ்னஸ் கொடுத்து உங்களோட கான்ஷியஸ் பிரெயின் என்ன சொல்லுதோ அதை பண்ண ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதை கொஞ்சம் கொஞ்சமாக இது மாதிரி மதிக்காமல், அது பேச்சை கேட்காம, சில டைம் அது உங்களை மீறி பண்ணுற ஆக்டிவிட்டிக்கு கோவப்படாமல் நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை அமைதியாக நிம்மதியாக தெளிவாக ஒரு 20-25 நாளைக்கு பண்ணீங்க அப்படின்னா யூ வில் ஃபீல் வே பெட்டர். அதாவது நீங்கள் ஆசைப்பட்ட ஒரு வாழ்க்கையை எப்படின்னா சுய சிந்தனையோட தெளிவாக ஒரு 25 நாள் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட சப்கான்ஷியஸ் பிரெயினோட ஆக்டிவிட்டி முன்னேறதை விட பயங்கரமாக கம்மியாகும். ஸோ இவென்ச்சுவலி நீங்கள் உங்களோட லைஃப்பில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். என்னால் இதுலேயே எல்லா விஷயத்தையும் சொல்ல முடியாது. ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஜூன் 14 ஒரு வெபினார் கண்டக்ட் பண்ண போகிறேன். ஹைலி வேல்யூபிள் கண்டென்ட் ப்ரொவைட் பண்ண போகிறேன். அதாவது எனக்கு தெரிஞ்ச பல விஷயங்களை நான் ஒரு வருஷமாக கற்றுக்கிட்ட எல்லா விஷயங்களையும் ஒரு குட்டி வெபினார், அதாவது ஒரு 3 இயர்ஸ்க்கான வெபினாரில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுவும் இல்லாமல் அந்த வெபினாரில் ஒரு லைவ் இன்ட்ராக்ஷன் செக்ஷனும் இருக்க போகுது. அதாவது நீங்கள் வந்துட்டு உங்களோட குட்டி குட்டி டவுட்ஸையும் என்கிட்ட கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கலாம். பட் ஒரு சின்ன சிக்கல் என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 65,000 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க எனக்கு இன்ஸ்டாகிராமில். இதில் ஒரு 3,000 ஃபாலோவர்ஸ் இருக்கீங்க. இப்போ நான் ஒரு ஃப்ரீ வெபினார் கண்டக்ட் பண்ணேன் அப்படின்னா ஒரு 250 பேர்லேருந்து ஒரு 300 பேர் வரைக்கும் வரலாம். ஆனால் இத்தனை பேர் வந்தால் என்னால் குவாலிட்டியும் சொல்லித்தர முடியாது, உங்களோட டவுட்ஸ் என்னால் கிளாரிஃபை பண்ண முடியாது. ஸோ அதை கம்மி பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, வெறும் 50 ஸ்லாட் மட்டும் தான் விட்டுருக்கேன். 200 ருபீஸ் ப்ரைஸிங்கோட. ப்ரோ 200 ருபீஸ் ஐயோ, உங்களோட பெயின்காக உங்களோட வலிக்காக நான் ஒரு சில விஷயங்கள் சொல்லித்தர போகிறேன். இட்ஸ் கோயிங் டு பி ஹைலி வேல்யூபிள் கண்டென்ட் ஃபார் யூ. அவ்வளோ ஹை வேல்யூவாக நான் வந்துட்டு வெறும் 200 ரூபாய்க்கு கொடுக்குறேன். ஓகே, ஏன்னா நீங்கள் 200 ரூபா பே பண்ணிங்கன்னா யூ வில் பி கான்ஷியஸ், லைக் கவனிக்கணுன்றதுக்கு. அது ஒரு இது எனக்கும் பெனிஃபிட் ஆகணும்னு சொல்லிட்டு தான் பண்ணியிருக்கேன். ஸோ வெபினாரோட லிங்க்கு கீழே இருக்குது. ஸோ ரெஜிஸ்டர் பண்ணுங்கள், வெபினார் வாங்க, நம்ம எல்லா விஷயத்தையும் 1 by 1 டிஸ்கஸ் பண்ணலாம், சேர்ந்து எல்லாத்தையுமே சால்வ் பண்ணலாம். வெறும் 50 ஸ்லாட் தான் இருக்குது. ஆல்ரெடி 18 ஸ்லாட்டு ஃபில் ஆகிடுச்சு. வெறும் 32 ஸ்லாட்ஸ் தான் ரிமைனிங். மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க.